ஹாய் ஹலோ வெல்கம் ஒன்ஸ் அகைன் வெல்கம் பேக் டு அவர் எம்பிசி சேனல். நேற்று இந்த பிக் பாஸ் டே 4ஓட ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று பார்த்தீங்கன்னா டைட்டன்ஸ் ஆஃப் த இந்தியா அப்படின்னு சொல்லப்படுற நம்ம ரத்தன் டாட்டா வந்து 86 வயசுல வந்து காலமாயிருக்காரு. அவர் மிகப்பெரிய சாதனையெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க, நிறைய நல்லது பண்ணியிருக்காங்க, அவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்து நிறைய நல்லதெல்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு மாபெரும் ஒரு மனிதனை வந்து நம்ம மாபெரும் தொழிலதிபரை இழந்துட்டோம்னு சொல்றதை விட மாபெரும் மனிதனை வந்து நம்ம இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றதுல எந்த ஒரு இதுவும் கிடையாது, தப்பும் கிடையாது. ஸோ ரத்தன் டாட்டா வந்து எனக்கு 86 வயது காலமாயிருக்காரு. ஸோ மிகப்பெரிய ஒரு இழப்பு இந்தியாவுக்கு. ஸோ அவருக்கு ஒரு ட்ரிபியூட்டாக தான் இந்த விஷயத்த நான் சொல்கிறேன். ஸோ அவரை பற்றி நம்ம கண்டிப்பாக தெளிவாக அவர் என்ன சாதிச்சிருக்காரு, அவர் எப்படி கடந்து வந்த பாதை எப்படி இருந்துச்சு, அவரோட வரலாறு என்ன அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம கண்டிப்பாக ஒரு எபிசோடில் தனியாக பேசுவோம். ஸோ ரிப் ரத்தன் டாட்டா. அப்புறம் இன்னைக்கு வந்து பிக் பாஸ் சீசன் 8ஓட டே 4ஓட ரிவ்யூ வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க ரிவ்யூ பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஆதரித்து சப்ஸ்கிரைப் பண்ணும் நல்ல இல்லங்கள் எல்லாத்துக்குமே என்னோட கோடான கோடி நன்றிகள். மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நபர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய விஷயம் வந்து நம்ம சேனல்ல பேசிட்டு இருக்கோம், நிறைய மோட்டிவேஷனான டாக்ஸ் பேசிட்டு இருக்கோம். இந்த மாதிரி பிக் பாஸ் முக்கியமான டிவி நிகழ்ச்சி இதை பத்தி எல்லாம் ரிவ்யூ மாதிரி போட்டுட்டு இருக்கோம். நிறைய படங்களோட ரிவ்யூ போட்டுட்டு இருக்கோம். உலகத்துல ஏதாவது பிரச்சனை நடந்திருக்கா, ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கா, இந்த மாதிரி யாராவது தவறிட்டாங்களா, இந்த மாதிரி எல்லா விஷயத்த பத்தி நம்ம சேனல்ல டெய்லி அப் டு டேட் வந்து நம்ம போட்டுட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி அப்டேட்ஸ் தெரியணும்னா நம்ம மோகன் பிராட்காஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போகலாம். பிக் பாஸ் சீசன் 8 டே 4ஓட ரிவ்யூ. டே 4லங்க டே 3லையும் சில விஷயம் நடந்ததை நேற்று எபிசோடா காமிச்சாங்க. என்ன பார்த்தீங்கன்னா, அந்த பவித்ரா பொண்ணு வழக்கம் போல அழுகு நிறுத்தாம இன்னும் அழுதுகிட்டே இருந்துச்சு. அது எதுக்குன்னு உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி அவங்க வந்து கேர்ள்ஸ் டீமுக்கு விளாடாம பாய்ஸ் டீமுக்கு விளாண்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்ன கம்ப்ளைண்ட்னால அந்த பொண்ணு அழுதுகிட்டு கன்ஃபெஷன் ரூமுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கு. இந்த கன்ஃபெஷன் ரூமுக்கு போகணும்னு சொன்னோன்னே தீபக் வந்து ஒரே டர்ரு. ஏன்னா பாய்ஸ் டீம்ல இருந்து யாரு கன்ஃபெஷன் ரூமுக்கு போனாலும் அந்த பாய்ஸ் டீமோட பவர் போயிடும். இப்ப பவித்ரா எந்த டீம்ல இருக்காங்க, பாய்ஸ் டீம்ல இருக்காங்க. ஸோ பவர் போயிடும். இது வந்து ஒரு ட்ரிக்ஸா அப்படின்னு சொல்லி தீபக்கு ஒரு டவுட். இவருக்கு உள்ளார டர் ஆகிட்டு இருக்கு. வெளியில இவனுங்க என்ன பண்றாங்க, ரவீந்திரன், அருண், அப்புறம் ரஞ்சித், இவனுங்க என்ன பண்றாங்க, தனியா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுல என்ன ரஞ்சித் அருண் என்ன சொல்றாங்க, ஜகா வாங்குறாங்க. நாமினேஷனுக்காக நம்ம இந்த ட்ராங்க் பண்ணுமா, நாமினேஷனுக்காக சொல்லியிருந்தா நான் பண்ணிருக்கவே மாட்டேனே கண்டங்குவோம் அப்படின்ற மாதிரி ரஞ்சித் பேசுறாரு. அதே மாதிரி அருண் வந்து என்ன சொல்றீங்க, நாமினேஷனுக்கு வேலை சொன்னீங்க அப்படின்னு சொல்லி ரவீந்திர கேட்கிறாரு. உடனே ரவீந்தர் காண்டாயி, நான் நாமினேஷனுக்காக வேலை சொல்ல, நம்ம ஆடியன்ஸுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டா காமிக்கணும், அதுக்காக தான் நான் வேலை சொன்னேன் அப்படின்னு சொல்லி ரவீந்தர் சொன்னா, அவருன்னு சொல்றாரு ஓகேண்ணா, இதுனா ஓகேண்ணா அப்படின்னு சொல்லி விடுறாங்க. அந்த பாயிண்ட் விட்டு ரவீந்தர் உள்ளார போய் கேர்ள்ஸ் டீமுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்ல போறாப்புல. போகும்போது பாத்தீங்கன்னா நம்ம கேப்டன் தர்சிகாட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஆரம்பிக்கிறாரு, இங்க பாரு நான் எதுக்கு விளாண்டனா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும் போது தர்சிகா என்ன பண்றாரு, அவரு பேச்சை கேட்காம இங்கிட்டு தீபக்கை பார்த்து ஆனா சிரிக்காதீங்க, நான் சிரிச்சா அசிங்கமா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது தீபக் என்ன சொல்றாப்புல, நீ சிரிச்சோம்னா அதனாலதான் நான் சிரிச்சேன், இல்ல நீங்க வந்து இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு ஆல்ரெடி பிரச்சனை போயிட்டு இருக்கு, நீங்க வந்து இந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டீங்கன்னா பிரச்சனை எல்லாம் யாரும் இல்லைங்க, பிராங்க் தானங்க பண்ணோம், அந்த பிராங்கால தானே பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னு சொல்லி தரிசிகா பேசிட்டு முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரவீந்திரனும் காண்டாயிடுறாரு. நான் பேசிக்கிட்டு இருக்கேன், பேச ஒரு விஷயம் சொல்ல வரேன், ஆனா வந்து நீ வந்து என்ன பண்ற, அப்படி டைவர்ட் பண்ணி நான் சொல்ற விஷயத்த கேட்காம போற, அப்புறம் நான் என்னத்துக்கு வந்து நான் பேசணும், அவன்கிட்ட பேசல அப்படின்னு சொன்னோன்னா தரிசிகா சார் நான் பேசாதீங்க அப்படின்னு போறாங்க. அப்புறம் கடைசியா ரவீந்திர அவரு சொல்ல வேண்டிய பாயிண்ட் சொல்லிட்டு தான் போறாரு, நாங்க வந்து பிராங்க் பண்ணியிருக்கோம், இது வந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆயிடுச்சுன்னா இது வந்து டிஸ்டர்ப் ஆகக்கூடாது உங்களுக்கு, இது வந்து ஒரு கேம் அப்படின்னு சொல்லிட்டு ரவீந்திரன் முடிச்சிடுறாப்புல. அதுக்கப்புறம் அந்த டே 3ஓட இதை வந்து க்ளோஸ் பண்றாங்க. எடுத்தோடனே பாத்தீங்கன்னா டே 4 ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த டே 4 ஸ்டார்ட் ஆகும்போது பாத்தீங்கன்னா நம்ம ஆவேசம் பாட்டு இலுமினாட்டியை போட்டு போடுறாங்க.
நம்ம நேற்று எபிசோட்ல பேசினது ரவீந்தர் காதுல விழுந்துருச்சா என்னன்னு தெரியல. முதல் ஆளா டான்ஸ் ஆட வந்த ரவீந்தர். டான்ஸ்னா என்ன, சும்மா நடந்துகிட்டு 2 கையை வேலை ஆட்டுறதுதான். டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் எல்லா ஹவுஸ்மேட்ஸும் வந்து பாட்டுக்கு டான்ஸ் ஆடி கலக்கிட்டு ஸ்டார்ட் பண்றாங்க டே 4. அடுத்து பார்த்தீங்கன்னா டே 4 ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிக் பாஸ் வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க, எல்லாத்தையும் கேட்க சொல்றாங்க. இந்த மாதிரி என்னன்னா, நாமினேஷன் ஆன ஆளுங்கள்ல யார் வந்து இந்த வாரம் எலிமினேட் ஆக போறாங்க, அவங்க பேரையும் சொல்லிட்டு அதுக்கான காரணத்தையும் எல்லாம் ஹவுஸ்மேட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. உடனே வரிசையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. விஷாலில் ஆரம்பிச்சு எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எல்லாம் சொன்னதில் பார்த்தீங்கன்னா அதிகமாக சொன்னது பார்த்தீங்கன்னா ரஞ்சித்தும் சௌந்தர்யாவும். ரஞ்சித் பார்த்தீங்கன்னா ஒரு அதுலேயும் ஒரு கேம் விளையாடுறாப்புல. என்ன பண்ணுறாருன்னா, இந்த மாதிரி நானே நாமினேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரஞ்சித் ஒரு பிளான் இது பண்ணுறாரு. ரவீந்திரன் நான் சும்மா விடுவாரா, நீ தான் விளையாடுவியா, நானும் நாமினேட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி என்னைய நானே நாமினேட் பண்ணிக்கிறேன்னு அவரும் சொல்லிக்கிறாரு. இது எதுக்காக சொல்கிறாங்கன்னு தெரியல. ஒருவேளை பார்க்குற ஆடியன்ஸுக்காக ரொம்ப நல்லா 2 பேரும் அவங்களாவே நாமினேட் பண்ணிக்கிறாங்க, ஸோ இவங்களுக்கு நம்ம ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி வெளியில ஓட்டு போடுவாங்கிற ஒரு காரணத்துக்கு 2 பேரும் பேசுறாங்களா என்னன்னு தெரியல. இது வந்து நம்ம ரஞ்சித் சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா ஜாக்லின் வந்து சூப்பர்ண்ணே, வெல் பிளேன்னு அப்படிங்கிறாங்க. உடனே ரஞ்சித்துக்கு வந்து இது நான் விளையாடலாமா, நான் உண்மையா சொல்றேம்மா, நான் வந்து நடிக்கிறதுக்குலாம் எனக்கு வந்து அவசியம் இல்லைம்மா, நான் வந்து சாரி நான் வந்து உண்மையா சொல்லிட்டு இருக்கேம்மா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்றாப்புல. ஆனா நல்ல சீனியர் ஆக்டர்னா சும்மா வாங்க, நல்ல கேமரா அட்டென்ஷன் இருக்குங்க நம்ம ரஞ்சித்துக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சௌந்தர்யாவை சொல்றாங்க, இந்த மாதிரி நிறைய பேர் நாமினேட் பண்றாங்க, இவங்க வெளில போயிடுவாங்க இன்னைக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுல முக்கியமா நம்ம சத்யாவும் அன்சிதாவும் சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம சத்யா என்ன சொல்றா அப்படின்னா, இந்த மாதிரி சௌந்தர்யாவோட சவுண்டு வெளியில வரல, அதனால வந்து நான் அவங்க போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு. நீ என்னடா பண்ணிக்கிறீங்க, நீங்க என்ன டீச்சர் அந்த ஹவுஸ்ல ஒண்ணுமே பண்ணாம நீ சும்மா அங்கிட்டு குச்சிக்கிட்டு இருக்க, அந்த உடம்ப காமிச்சிக்கிட்டு ஜிம்முக்கு போன உடம்ப காமிச்சிக்கிட்டு விளையாடுற, நீ என்ன பெருசா கிழிச்சிட்ட அந்த இதுல ஒண்ணுமே பண்றது கிடையாது, நீ தண்டதுக்கு தான் இருக்க, இன்னும் ஓப்பன் அப் ஆகாம தான் கிடக்குற, நீ வந்து சௌந்தர்யா சொல்ற சவுண்ட் இல்லை அப்படின்ட்டு. அன்சிதா இது வந்து சௌந்தர்யா கூட பரவாயில்ல, அன்சிதாலாம் இருக்கா இல்லைன்னு தெரியல, பேரே தெரிய மாட்டேது. நான் கஷ்டப்பட்டு அதை மெமரைஸ் பண்ணி உங்களை சொல்லியிருக்கேன் அன்சிதா அப்படின்னு சொல்லி ஒரு பேரை. இதெல்லாம் என்ன பண்ணிச்சுன்னு சொல்லி வந்து சௌந்தர்யாவை நாமினேட் பண்றாங்கன்னு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இது முடிஞ்சிருது, யார் வெளில போவானுங்க அப்படின்னு சொல்லி அந்த இது பேசி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரஞ்சித் அண்ணா வெளியில வந்து அமைதியாக தனியாக உட்காந்து யோகா பண்ணிட்டு இருக்காப்புல. கண்ணம்படி யோகா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லைட்டாக கண் சிந்திட்டு பிரியா சாரிமா அப்படிங்கிறாரு. நான் யாரா பிரியாவா இருக்கும், ஏன்னா பாதி பேர் நமக்கு வந்து தெரிய மாட்டுது. இந்த பாருங்க அன்சிதா அதெல்லாம் பேர் தெரிய மாட்டேது, தர்சிகாங்கிறாங்க, தர்சா குப்தாங்கிறாங்க, பாதி பேர் கன்ஃபியூஸாகவே இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு எதுவும் விளையாடவே இல்லை, கேம்ல ஒரு சுவாரஸ்யமே இல்லை. என்ன பண்றாங்க, பிரியா சாரிமாங்கிறாங்க. கடைசியில போய் ஒரு கேமரா முன்னாடி பிரியா சாரிமாங்கிறாங்க. அப்பதான் எனக்கு தெரியுது, ஓ பிரியா நம்ம பொண்டாட்டியை சொல்லிக்கிட்டு இருக்காங்க, கேட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க போல அப்படின்னு சொல்லி நான் அப்பதான் ரியலைஸே பண்றேன். ஆனா உண்மையிலுமே யார் என்ன பேருன்னு ஞாபகம் வச்சுக்க முடியல, அதுவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அங்க இருக்கிற கண்டஸ்டன்ட்டுக்கே கன்ஃபியூஸா இருக்கு, அவங்க பேர் என்ன, ஒரு எபிசோட்ல போய் ஜாக்லின் அது பேர் என்ன அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நேற்று பார்த்தீங்கன்னா அருண் வந்து ரவீந்திரன் பேர் வந்து ரவிச்சந்திரன் அப்படிங்கிறாங்க. எவன் பேர் என்ன பேருன்னா தெரிய மாட்டேது. அந்த அளவுக்கு தான் வந்து அவங்க விளாண்டுட்டு இருக்காங்க இன்னும் பிக் பாஸ்ல. இன்னும் எத்தனை நாள் போனாலும் அவங்க பேர்லாம் தெரியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா இவங்க போய் கிராசரி ஐட்டம் தேட போனாங்க கேர்ள்ஸ் டீம். அங்க போய் பார்த்தா ஒண்ணுமே இல்லை, எதுவுமே இல்லை. முத்துக்குமரன் என்ன பண்றான், உடனே போய் அருணும் ரஞ்சித் உட்காந்துருக்கான் இந்த மாதிரி. ஆனா இவங்களோட எதுவுமே காணானே, உங்க பாய்ஸ் டீம் தெரியாதனமும் எடுத்துட்டாங்களான்னு போய் கேளுங்க அப்படிங்கிறாங்க. இவங்க 2 பேரும் போய் கேட்கறாங்க. கேட்டதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா ஹர்ஷா குப்தா வராங்க உள்ளார. இந்த மாதிரி கிச்சனுக்குள்ளார வந்தோன்னா எங்கடா ஒன்றுத்தையும் காணாம போய் ஃப்ரிட்ஜில் திறந்து பார்த்தா அவங்க வாங்கி வச்சிருக்க பச்சை மிளகாவை காணாங்கிறாங்க, அவங்க வாங்கி வச்சிருக்க உப்பை காணாங்கிறாங்க, அவங்க வாங்கி வச்சிருக்க காலிஃப்ளவரை காணாங்கிறாங்க, எல்லாமே தேங்காவை காணாங்கிறாங்க, எல்லாம் காணாங்கிறாங்க. தர்ஷா குப்தா காணாம போச்சுன்னு சொன்னோன்னா என்ன பண்றாங்க, ஆவேசமா போயிட்டு பாய்ஸ் டீம்ல போய் யாருங்க எடுக்கிறாங்க, என் பொருளை நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், நேற்று பச்சை மிளகாவை காணா, நேற்று உப்பை காணா, நீ பார்க்குறேன் எதுவுமே இல்லை, காலிஃப்ளவரை காணா, எதுவுமே காணா, ஏங்க இப்படி எடுத்து திங்கிறீங்க, ஏங்க திருட்டு தரமா திங்கிறீங்க, ஏட்டையா இதுக்கு பேசாம பிச்சை எடுக்கணும்ன்ற மாதிரி
எல்லா பாய்ஸ் டீமும் இருக்கிற எல்லா ஆளையும் பிடிச்சி கத்துறாங்க. முக்கியமா விஷாலை பிடிச்சி நீ நீ வந்து ஏத்தியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு தெரியாது, நான் என்கிட்ட ட்ராலியில் என்ன கொடுத்தாங்களோ அதை தான் எடுத்து வச்சேன் அப்படின்னு சொல்லி விஷால் சொல்றாப்புல. அதுக்கப்புறம் பிக் பாஸ் என்ன பண்றாரு, இந்த சரி இந்த கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்து இவங்க 2 பாய்ஸ் டீம்ல என்ன எடுத்தாங்க கேர்ள்ஸ் டீம்ல என்ன எடுத்தாங்கன்னு அந்த மளிகை ஜாமான் லிஸ்ட்டை வந்து ஒரு பேப்பர் மூலமா வந்து கொடுத்துட்றாரு. அதுக்கப்புறம் பாய்ஸ் டீம் அதை எடுத்து பார்த்தா கேர்ள்ஸ் சொன்ன எதுவுமே வந்து, அதாவது இது நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க, பாய்ஸ் டீம் வந்து இந்த மாதிரி 6 நூடுல்ஸ் பாக்கெட் வச்சு இருக்காங்க அவங்க சைடில். நாங்கள் எடுத்ததா அவங்க எடுத்ததா 6 நூடுல்ஸ் பாக்கெட் எடுத்து வச்சிருக்காங்க. இவங்களுக்கு டவுட், பாய்ஸ் டீம் ஒரு வேளை நம்ம அவங்களோட தான் எடுத்து தின்னுட்டோமோ, அவங்க பச்சை மிளகா எடுத்து யூஸ் பண்ணிட்டோமோ, அவங்க காலிஃப்ளவர் எடுத்து யூஸ் பண்ணிட்டோமோ, அவங்க உப்பு எடுத்து யூஸ் பண்ணிட்டோமோன்னு சொல்லி ஒரு டவுட். ஸோ அதனால இவங்க என்ன பண்ணுறாங்க, 6 பாக்கெட்டில் இருக்கிற நூடுல்ஸை வந்து 2 பாக்கெட் நூடுல்ஸை வந்து கேர்ள்ஸ் டீமுக்கு கொடுத்துட்றாங்க. அதை அவங்க செஞ்சும் தின்னுட்டாங்க அந்த நூடுல்ஸை. அதுக்கப்புறம் இந்த லிஸ்ட் வருது. லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா நீங்க சொன்னது எதுவுமே கேர்ள்ஸ் டீம்ல இல்லை. அதாவது காணா போச்சுன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, தர்ஷா குப்தா, அப்புறம் இவன் முத்துக்கும்பெல்லாம் சொன்னா பார்த்தீங்க, இது காணா அது காணா அப்படின்னு சொன்னாங்க பார்த்தியா, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் டீம் லிஸ்ட்ல இல்லை. அதே மாதிரி முன்னாடியும் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா எடுத்தேன்னு தர்ஷா குப்தா சொல்லும்போது ஜாக்லின் ஆன் பண்றாங்க, பச்சை மிளகா நீ எடுக்கவே இல்லைம்மா, நான் பார்த்தம்மா அப்படின்றப்ப, நானும் எடுக்கல நீ எடுக்கல, நம்ம பச்சை மிளகா எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ஜாக்லின். அப்பயும் இந்த தர்ஷா குப்தா என்ன பண்ணுது, இல்ல நம்ம எடுத்தோம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பாய்ஸ் மேல திருட்டு பள்ளியை போட்டுறாங்க. அப்புறம் இந்த லிஸ்ட்டை பார்த்தா எந்த ஒரு பொருளும் கேர்ள்ஸ் எடுத்த மாதிரி இல்லை, எல்லாம் பாய்ஸ் எடுத்த மாதிரி தான் இருக்கு. உடனே தர்ஷிகா என்ன பண்றாங்க, ஐயோ நீ என்ன இப்படி எல்லாம் சொல்லிட்ட. உடனே இவன் தர்ஷா குப்தான் பயப்படுறான், நம்ம திருட்டு பையன்லாம் சொல்லிட்டோமே, திருடு தின்ட்டீங்களோ சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லி பயப்படுது. அதுக்கப்புறம் என்ன விஷயம் நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, கேர்ள்ஸ் எடுத்தாங்க அந்த கிராசரி ஐட்டம் எடுக்கும்போது எல்லாத்தையும் எடுத்தாங்க. எடுத்து என்ன பண்ணிருக்காங்க, கேர்ள்ஸ் பேஸ்கெட்ல போடாம பாய்ஸ் பேஸ்கெட்ல போட்டிருக்காங்க. அப்ப அது யாருக்கு சேரும், பாய்ஸுக்கு தான் சேரணும். இவங்க உடனே காண்டாயிட்டாங்க, அடப்பாவீங்களா எங்க பொருளை எடுத்து நாங்களே தின்னுட்டோம்னு நினைச்சு இது பண்ணிட்டீங்கன்னு சொல்லி இது பண்றாங்க. இப்ப இந்த கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா 2 நூடுல்ஸ் பாக்கெட்டு, 6 நூடுல்ஸ் பாக்கெட்ல இருந்து 2 நூடுல்ஸ் பாக்கெட்டை, அதை என்ன பண்றாங்க, சரி உங்களுக்கு வந்து நீங்க எங்க மேல திருட்டுப்பள்ளி பண்ணிட்டீங்க, அதனால உங்களுக்கு வந்து நாங்க தப்பா 2 நூடுல்ஸ் பாக்கெட் சரி சாப்பிட்டுன்னு கொடுத்துட்டோம், இப்ப எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லை, அதனால நீங்க வந்து எங்களுக்கு அதுக்கு பதிலா வேற ஏதாவது ஐட்டம் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு நாள் சாப்பாடு கூட நீங்க எங்களுக்கு கொடுக்கலாம் உங்க ஐட்டம்ல செஞ்சு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு இதை பண்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிரளயம் நடந்து முடிஞ்சிருச்சு, அது பெருசா வெடிக்கல. அதாவது நான் நினைச்சேன் சரி இதை வச்சு ஏதாவது பெருசா வெடிக்கும் திருட்டு பழுதுன்னு சொன்னோன்னே சரி காண்டாவது ஏதாவது பண்ண போறாங்கன்னு பார்த்தா இவனுங்க ஆஃப் ஆயிட்டாங்க, அமைதியாயிட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனை வருது. இந்த வீக்லி டாஸ்க்ல வந்து போட்டா போட்டி அந்த இதில் பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்தீங்கன்னா ஆண்கள் வர்சஸ் பெண்கள் போட்டாங்களா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா யாரு நல்ல பெற்றோர்கள், ஆண்களா பெண்களா அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் வருது. இதுல பார்த்தீங்கன்னா பாய்ஸ் டீம்ல வந்து அருணாவும் சத்யாவும் பேசுறாங்க, அதே மாதிரி அந்த கேர்ள்ஸ் டீம்ல வந்து ஜாக்லினும் அன்சிதாவும் பேசுறாங்க. அன்சிதா உடனே ஆச்சரியம், சத்யானாலும் ஆச்சரியம், இல்லை அவங்க 2 பேரும் பேசவே மாட்டாங்க, இவங்க எப்படா பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் எபிசோட்ல பார்த்தீங்கன்னா லைவ்ல போட்டிருப்பாங்க, பட் விஜய் டிவி எபிசோட்ல இந்த 1 எபிசோட்ல பார்த்தீங்கன்னா இந்த சத்யா பேசுனதும் காமிக்கல, அன்சிதா பேசுனதும் காமிக்கல. அப்சல்யூட்லி ஆப்வியஸ்லி அவங்க 2 பேர் பேசுனதை காமிக்கல. ஏன்னா என்ன ஒன்றும் பேசியிருக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு அந்த சவுண்டே இல்லையே, அவங்க சவுண்ட் வரையா சொல்றாங்க, இவங்களுக்கு ஒரு சவுண்டு கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின் பேசுறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நல்ல ஸ்பீச், ஜாக்லின் பேசுனது வந்து நல்ல ஸ்பீச், நிறைய பேர் ஃபீல் ஆயிட்டாங்க, பாய்ஸ் டீம்ல இருந்தே ஃபீல் ஆயிட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அருணாவும் நல்லா தான் பேசினாரு. அருணா வந்து நேற்று பார்த்தீங்கன்னா அருணா ஓப்பன் அப் ஆயிருக்காரு, ஓப்பன் அப் ஆகலைன்னு சொல்ல முடியாது, நல்லா ஓப்பன் அப் ஆனாரு நேற்று. ஸோ அவரு நல்லா தான் பேசினாரு. அடுத்து இந்த பேச்சு முடிஞ்சதுக்கப்புறம் டிபேட் மாதிரி வைக்கிறாங்க 2 பேர். அவங்க 2 பேர் பேசினதுக்கப்புறம் யார் யாரு கருத்து இருக்கோ கேர்ள்ஸ் டீம் பாய்ஸ் டீம் பேசுங்கன்னா தர்ஷா குப்தா இந்த மாதிரி சொல்றாங்க, இந்த மாதிரி கணவர் இல்லாத ஒய்ஃப் எல்லாம் வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னா, நம்ம கிறுக்கு ஜெஃப்ரி இருக்கான் பார்த்தியா, அவெல்லாம் மெச்சூரிட்டியே இல்லாத ஒரு ஆள், அதாவது வயசு கம்மியான ஆள், அமைதியாக மூடிட்டு இருக்கலாம்ல, நீங்க ஏன் அட்வான்டேஜ் எடுக்க விடுறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை விட்டான். உடனே இவனுக்கு என்ன பண்ணிட்டாங்க, கேர்ள்ஸ் டீம்ல டக்குன்னு வாய் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஒருவேளை ஜெஃப்ரி மைண்டு வேணா என்னன்னு தெரியல, அவனை பேச விட்டுருந்தானா மாட்டிருமானு. உடனே இந்த சரவணனை அனுப்பிச்சு விட்டாரு பார்த்தீங்கன்னா ஒரு பிக் பாஸ்ல கமல், அதே மாதிரி நேற்று ஜெஃப்ரி அனுப்பிச்சு விட்டுருப்பான், நீ வந்து தப்பா பேசுற, பெண்களை பத்தி தப்பா பேசுறதுனால வெளில போயிரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருப்பான். இவங்க ஆஃப் பண்ணிட்டாங்க. ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் இவர் வந்து ஐயோ நம்ம தான் தப்பா பேசுன மாதிரி பேசுறாங்கன்னு சொல்லி இவர் போய் மறுபடியும் வந்து இதை வந்து இது பண்ண ஆரம்பிக்கிறாரு. அது வந்து தப்பான விஷயம்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்கள்ட்ட போய் ஊர்ஜிதப்படுத்த போறாரு. அப்பயும் கேர்ள்ஸ் டீம் சொல்றாங்க, தம்பி
நீ தப்பா பேசிட்ட, அதை விட்டுரு, அதை பத்தி பேசாத, நீ தப்பா பேசுறதுனால நான் ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சுனிதா ஜாக்லின்லாம் சேர்ந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் இவரு என்ன பண்றாரு, அரியா பிள்ளை தப்பா பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த விஷயத்த விடுறான். பேசுறதுன்னா தயவு செய்து இந்த மாதிரி சபையில எல்லாம் பேசாத தம்பி, எல்லாம் பெரிய ஆளுங்கன்னா அமைதியா இருக்காங்க, நீ எதுக்கு பேசிக்கிட்டு இருக்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சௌந்தர்யா இவங்க நிறைய பேர் பண்ணாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி இவங்க தான் இந்த வாரம் போறாங்க வெளியில, ஓப்பன் அப் ஆகல அப்படின்னு சொல்லி ஃபுல் ஃபிளெஜா இல்லை அப்படின்னு சொன்னோன்னா இவங்களுக்கு திடீர்னு என்னன்னா பிக் பாஸ் மாதிரி ஆயிட்டாங்க. சௌந்தர்யா கேப்டனை கூப்பிட்டு எல்லாத்தையும் அங்க கூப்பிட்டு வாங்க அப்படின்றது. அதாவது இதுலயே ஒரு அதிகார தோரணம் தெரியுது. உனக்கு பேசணும்னா ஒண்ணு தனியா போய் என்னையா சொன்னீங்க, நான் இப்படி கிடையாதுன்னு சொல்லி தனித்தனியா போய் எல்லாத்தையும் சொல்லிடலாம். இல்லைன்னா நீயே போய் எல்லாத்தையும் இந்த மாதிரி அங்க வாங்க அப்படின்னு சொல்லலாம். அதை விட்டுவிட்டு பெரிய அதிகார தோரணம் எல்லாம் அங்க இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு எல்லாத்தையும் வர சொல்லுங்க அப்படின்னா சரின்ட்டு எல்லாம் மதிச்சு போறாங்க. யாருமே மதிக்காமல எல்லாமே மதிச்சு போறாங்க. அந்த சௌந்தர்யா கூப்பிட்டோம்னா போய் கார்டன் ஏரியால போய் உட்காராங்க. அப்போ என்ன பண்ணுது, இங்க இந்த மாதிரி என் பேரை சொல்லியிருக்கீங்க, அது மட்டும் இல்லாம நான் அப்படி கிடையாது, நான் ஃபுல் ஃபிளெஜ்ஜா விளையாடாமலாம் கேம் அன்னைக்கு அந்த ஓப்பன் அந்த அந்த டின் ஓப்பன் பண்ணி விளையாடுற டாஸ்க்ல என்னால் ஓப்பன் பண்ண முடியல. அதனால நான் என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி மைண்டு கன்ஃபியூஸ் ஆகி உட்காந்துறேன். அதுக்காக நான் ஃபுல் ஃபிளெஜ்ஜா விளையாடல அப்படின்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி இவங்க சௌந்தர்யா அவங்க வாதத்தை வைக்கிறாங்க. அப்போ ஹவுஸ்மேட் என்ன சொல்றாங்க, அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்றாங்கன்னா சௌந்தர்யா என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி நான் மட்டும் என்ன நடிச்சுக்கிட்டு இருக்கேன், மீதி எல்லாமே அவங்கவுங்க கேரக்டரை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க, எல்லாமே நடிச்சுக்கிட்டு தானே இருக்கீங்க பிக் பாஸ்ல சொன்னோன்னா சுனிதாவுக்கு கோவம் வந்துருச்சு. சுனிதாவுக்கு நேற்று என்ன வித்தியாசம்னா சுனிதா கொஞ்சம் அமைதியாக கோவப்பட்டாங்க. ஒருவேளை நம்ம ரிவ்யூஸ் எல்லாம் போடுறதுனால அவங்க காதல் விழுந்துருச்சு என்னன்னு தெரியல, ஐயோ நம்ம ரொம்ப கத்துறோம் அப்படின்றது. அந்த பொண்ணு அமைதியாக கோவப்பட்டுட்டு இந்த மாதிரி சொல்லுது, நீ சொல்லக்கூடாதுமா, நாங்கெல்லாம் நடிக்கணும் அப்படி சொல்லி நீ சொல்லக்கூடாது, உனக்கு தெரியுமா நாங்க நடிக்கணும் அப்படி சொல்லி சொல்லுது. அது கேட்ட பாயிண்ட் வேலிடான பாயிண்ட். நீ அதாவது உன்னோட இது என்னன்னா நீ உன்னோட கேம் விளையாண்டு, அடுத்தவன் நடிக்கிறான் அடுத்தவன் இது பண்றாங்கிறதால நீ சொல்ல தேவையில்ல சரியா. அடுத்து பாத்தீங்கன்னா அர்ணவ் சொல்றாரு, இந்த மாதிரி சௌந்தர்யா இங்க எல்லாத்துக்கும் எல்லா உரிமையும் இருக்கு, யாரு பேரை வேணா யார் வேணா சொல்லலாம், இவங்க போறாங்கன்னு நான் உங்களை சொன்னோம்னா அது எங்களோட பெர்ஸ்பெக்டிவ், நான் நீ சொல்லக்கூடாது அப்படின்னா நீ சொல்லக்கூடாது சரியா. என்னன்னா இல்ல ரெண்டு பேத்துக்கும் வாக்குவாதம் போது அதுக்கப்புறம் அருண் சொல்லிடுறாரு, இந்த மாதிரி எனக்கு நீ இப்ப எனக்கு அந்த நீ கூப்பிட்டு இப்ப பேசுறதுல எனக்கு எந்த யூஸும் கிடையாது அப்படின்னு சொன்னா சரி உங்களை யூஸ்னா நீங்க போயிருங்க அப்படின்னு சொல்லி ஒரு மிதப்பா சொல்லுது சௌந்தர்யா. உடனே தீபக் என்ன பண்றதுமா, நீ நீதான் எல்லாத்தையும் கூப்பிட்ட, எல்லாத்தையும் வர சொன்ன, உன்னை மதிச்சு எல்லாம் வந்திருக்கோம், மதிச்சு வந்தவங்களும் இந்த மாதிரி பேசாத, தரக்குறைவா பேசாத, மரியாதை எல்லாமே பேசாத அப்படின்னு சொன்னோன்னா சௌந்தர்யா என்ன பண்றாங்க, ஆஹா நம்மள எல்லாம் சுத்திட்டாங்க, ஆல்ரெடி நம்ம நாமினேஷன்ல இருக்கோம், நம்ம வேற டார்கெட் ஆயிரும், கண்டிப்பா சுத்திட்டாங்க, நமக்கு ஓட்டு கம்மியாது அப்படிங்கிறதுக்காக சௌந்தர்யா சாரிங்க தெரியாம சான் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அதை முடிச்சிருது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது இன்னொரு விஷயம் லைட்டா நடந்துச்சுங்க. அதாவது ஒரு தீப்பொறி மாதிரி அது பத்த வச்சா நல்லா அந்த சொல்லுவாங்கல்ல பத்த வச்சு டீரா பரட்டன்ற மாதிரி பிக் பாஸ் பண்ணிட்டாருன்னா வேற லெவல்ல இருக்கும். அதாவது அன்சிதாவும் சுனிதாவும் உட்காந்து பெட்ரூம்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ஜாக்லின்னு பிடிக்கவே மாட்டுது அப்படிங்கிறது சுனிதா. ஏன் உங்களுக்கு பிடிக்க மாட்டேது ஜாக்லின் அப்படின்னு சொன்னா, எனக்கு அவ பேசுறது ஒரு இதா இருக்கு, எனக்கு பிடிக்க மாட்டேது, ரொம்ப ஒரு மாதிரி ஆட்டிடியூட் காட்டுறா அப்படின்றேன். அதே மாதிரி அனுசிதா, ஆமா எனக்கும் பிடிக்க மாட்டேது, யாரு எது பேசுறாலும் அப்படிங்கிறா, ஒரு மாதிரி நக்கலா பண்றா அப்படின்னு சொல்லி இவங்க பூரம் பேசிக்கிறாங்க. பாவம் அந்த பொண்ணு அதோட கேம் அது விளையாடுது, அது பண்ணிக்கிட்டு இருக்கு, அது நடிக்குதோ விளையாடுதோ, அதை விட்டு இவங்களுக்கு அவன் பேசுறதுனாலதான் பிடிக்க மாட்டேது அப்படின்னு சொன்னா அந்த பண்றது பிடிக்க மாட்டேதுன்னா அப்ப எதுக்கு நீ வர உள்ளார? ஏன்னா எல்லாம் இப்ப ரஞ்சித் மாதிரியே எல்லாத்தையும் பிக் பாஸ்ல உள்ளார விட்டுறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா ரெண்டு பேரும்? முதல்ல நான் என்ன சொல்றேன், இந்த வாரம் அந்த அன்சிதா பொண்ணு நாமினேட் ஆகல, அடுத்த வாரம் நாமினேட் பண்ணி தயவு செய்து அந்த பொண்ணை தூக்கி விட்டுருங்க. இன்னொரு விஷயம் இருக்கு, இந்த பாய்ஸ் டீம் போன முத்துக்குமார், கேர்ள்ஸ் டீம் போன முத்துக்குமாரும் பாய்ஸ் டீம் போன பவித்ராவுக்கும் டைரக்ட் நாமினேஷன் பவர் இருக்கு. தயவு செய்து ரெண்டு பேத்துல யாராவது ஒரு ஆள் இந்த அன்சிதா டாமினேட் பண்ணுங்க. சுத்தமா ஓப்பன் அப் ஆகல, என்னமோ எல்லாம் ஓப்பன் அப் ஆகிறோம். அந்த பொண்ணெல்லாம் எதுக்கு நாமினேட் பண்ணாம வச்சிருக்காங்க தெரியல. ஒருவேளை இதெல்லாம் டஃபஸ்ட் கண்டஸ்டன்ட் இல்ல, ஈஸியா தூக்கிடலாம் அப்படிங்கிற காரணத்துக்காக அந்த பொண்ணெல்லாம் வச்சிருக்காங்கன்னு தெரியல. தயவு செய்து இந்த அன்சிதாவெல்லாம் தூக்கிட்டு இருங்க. சுனிதா பாத்தீங்கன்னா இந்த அடிக்கடி சண்டை நடக்கும், பிக் பாஸ்ல சண்டை நடந்தாலும் ஒரு இது இருக்கும். ஸோ அதனால
அதை வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம மக்களாக நமக்கு வந்து அது சுவாரஸ்யமா இருக்கும். அதை வச்சிருங்க, சண்டைலாம் நிறைய போடும். ஸோ நம்ம அதை பார்த்து சுவாரஸ்யமா பார்த்துக்கலாம் பிக் பாஸ். ஸோ அதனால அதை வச்சுக்கலாம் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ இதுதான் வந்து நடந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நல்ல ஒரு காமெடியாக பண்ணாரு விஷால். அதாவது வந்து யார் வந்து இப்போ நான் ஒரு ஆளை பாருன்னு நடிக்க போறேன், இது வந்து யார் எந்த ஆள் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லணும் அப்படின்னு சொன்னோன்னா ஃபர்ஸ்ட் ரஞ்சித்தை நடிச்சு காமிக்கிறது சூப்பராக அந்த ஆள் மாதிரியே பண்றான். அதாவது இன்னும் தங்கம் அப்படிங்கிறான். அதாவது வந்து நல்லா இருந்துச்சு அந்த விஷயம். அதே மாதிரி ஜாக்லின் மாதிரி நடிச்சு காமிச்சாங்க. ஸோ இதோட இந்த டே 4 வந்து முடியுது. டே 4ஓட எபிசோடு வந்து நேற்று முடிஞ்சு. இதுதான் வந்து டே 4 ரிவ்யூ நம்ம சேனல் மூலமா கொடுக்குற டே 4 பிக் பாஸ் சீசன் 8 டே 4ஓட ரிவ்யூ. ஸோ இந்த விஷயங்கள் வந்து ஏதாவது இன்னும் ஏதாவது நடந்துச்சு, அந்த விஷயத்த நான் மெயினாக பேசலை, முக்கியமான பாயிண்டா விட்டுட்டேன். அதே மாதிரி நான் சொன்ன கருத்துல ஏதாவது ஒரு வேறுபாடு இருக்கா, ஒரு முரண்பாடு இருக்கா உங்களுக்கு, கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. பின்வரும் எபிசோட்ஸ்ல நம்ம அதை பத்தியும் பேசுவோம். ஸோ நாளைக்கு டே 5ஓட ரிவ்யூவை உங்கள்கிட்ட வந்து பேசும் வரை உங்கள்கிட்ட விடைபெறுவது உங்கள் மகன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் MBC சேனல். நன்றி.